ஒரு பக்கம் பெண்கள் நல்லா படிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறது. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கிறது என்ன? டயட்டா இருந்து அதுல 10 கிலோ குறைச்சு நான் 50 கிலோ தான் இருக்கேன், நான் 40 கிலோ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதா கிடையாது. ஹெல்தியா இருக்கிறது, உங்களுடைய தசைகளை வலுவாக்குவது. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் குழந்தை அப்படின்னு வரும்போது பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்பவே தேவைப்படுது. ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய நிலைமைக்கு உடம்பு கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 வருஷம் ஆயிடுது. அப்போ பிசிக்கலா நீங்க ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கெரியர்ல நீங்க சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்புக்கு அயன், கால்சியம், புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இளம் வயசுல அயன், புரோட்டீன், கால்சியம் எல்லாம் நம்ம சரியா எடுக்கல அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய எலும்புகள்ல இருந்து அந்த புரோட்டீன் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அப்போ சரியா 45 வயசுல மூட்டு வலி, முட்டி வலி, எல்லா வலியும் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. நல்லா சாப்பிடு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, கணவருக்காக பண்ணணும், மாமனார் மாமியாருக்காக பண்ணணும், குழந்தைக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவோமே தவிர நமக்கு பிடிச்சது அப்படின்னு ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா 100% பெண்கள் கிட்ட 20% பேர் மட்டும்தான் அப்படி ஆமா நான் சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 80% பேரும் அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்கு, இவங்களுக்கெல்லாம் பண்றதுக்கே எனக்கு நேரம் பத்தல, இதுல எனக்கு வேற தனியா பண்ணி சாப்பிடறதுக்குள்ள எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நினைக்கலாம் பசங்க எல்லாம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அந்த என்ஜாய் பண்றதுக்கும் நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அதனால உங்களுடைய 24 மணி நேரத்துல உங்களுக்கா அரை மணி நேரம் உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நீங்க ஒதுக்குங்க. வாக்கிங் போங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும்லாம் கிடையாது, வீட்ல இருந்தே பண்ணுங்க. பட் ½ an hour உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணுங்க.